நேதாஜி ஃப்ரம் சூர்யா அகாடமி. இன்றைக்கி வந்து நம்ம இந்த பேலன்ஸ் டாபிக் இருக்கு இல்லையா, அந்த ரிமைனிங் டாபிக். ஸோ வந்து எய்பக் கூட முடிச்சிருந்தோம். டர்க்கிஷ் அண்ட் அரபிக் இன்வேஷனில் எய்பக் வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிருப்பார் கவர்னராக, டெல்லியோட கவர்னராக. எய்பக் வந்து முகமது கோரி வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிருப்பார். இந்த குத்புதீன் எய்பக்னால உருவாக்கப்பட்டது அப்படி தான் டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிறத முடிச்சிருப்போம். ஸோ இப்போ டெல்லி சுல்தானேட் அப்படி கம்ப்ளீட்டான கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ நீ டெல்லி சுல்தானேட் டோட்டல் எத்தனை கிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா 34 கிங்ஸ் இருந்திருக்காங்க. 5 டைனாஸ்டிஸ் மொத்தம் டெல்லி சுல்தானேட்டில். மொத்தம் 320 வருஷம் 320 இயர்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்தியா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, சரிங்களா? இப்போ மொத்தம் 5 டைனாஸ்டி. என்னென்ன டைனாஸ்டி அப்படின்னா மம்லுக் டைனாஸ்டி, கில்ஜி டைனாஸ்டி, துக்ளக் டைனாஸ்டி, சயீத் டைனாஸ்டி அண்ட் லோடி டைனாஸ்டி, சரிங்களா? இந்த 5 டைனாஸ்டி சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான டைனாஸ்டி என்ன அப்படின்னா முதல் 3 டைனாஸ்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெரிய டைனாஸ்டிஸ். நிறைய கிங்ஸ் இருந்திருப்பாங்க, பாப்புலரான கிங்ஸ் இருந்திருப்பாங்க, சரிங்களா? இந்த முதல் 3 டைனாஸ்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டைனாஸ்டி. ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி என்ன அப்படின்னா மம்லுக் டைனாஸ்டி. ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னா 1206லேருந்து 1290 வரைக்கும், சரிங்களா? முகமது கோரி எய்பக் அப்பா கவர்னராக அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. போனதுக்கப்புறம் முகமது கோரி வந்து இறந்துருப்பாரு, சரிங்களா? செத்து போயிருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு எய்பக் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ரூலராக தன்னை அறிவிச்சுக்கிட்டு டெல்லி சுல்தானேட் வந்து உருவாக்கியிருப்பாரு. அவரால் உருவாக்கப்பட்ட டைனாஸ்டி தான் என்ன அப்படின்னா மம்லுக் டைனாஸ்டி. ஸோ இங்கே மம்லுக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்லேவ் அப்படின்னு அர்த்தம், அடிமை, இல்லைன்னா பொருள், ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அர்த்தம். என்ன மொழியிலன்னா அரபிக் மொழியில, சரிங்களா? இப்போ மம்லுக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்லேவ் அப்படிங்கிறது மீனிங். அதுக்கப்புறம் எய்பக் வந்து எப்போ வந்து பதவி ஏற்கிறாரு அப்படின்னா 24 ஜூன் 1206ஆம் ஆண்டு தன்னை கிரவுண்ட் பண்ணிக்கிறாரு, தன்னை சுல்தானா அறிவிச்சுக்கிறாரு. அறிவிச்சுட்டு என்ன பண்றாருன்னா கேபிட்டல் உருவாக்குறாரு, தலைநகரத்தை உருவாக்குறாரு. எல்லா டைனாஸ்டிக்கும் தலைநகரம் இருக்கும் இல்லையா, தலைநகரத்தை உருவாக்குறாரு. என்ன தலைநகரம் அப்படின்னா லாகூர் அப்படிங்கிற கேபிட்டலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. யாருன்னா குத்புதீன் எய்பக் அப்படிங்கிறவர், சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு குதும்பினார் சொல்லக்கூடிய அந்த டவர் இருக்கும் இல்லையா, குதும்பினார் பார்த்துருக்கலாம். டெல்லி போயிருந்தீங்கன்னா, நார்த் இந்தியா போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம், சரிங்களா? அந்த குதும்பினாரை வந்து பில்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. யாரு அப்படின்னா குத்புதீன் எய்பக் அப்படிங்கிறவர் வந்து குதும்பினாரை பில்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு, சரிங்களா? யாரோட ஞாபகமா அந்த குதும்பினாரை கட்டுறாரு அப்படின்னா பக்தியார், குத்புதீன் பக்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூஃபி துறவி, அவர் சூஃபி செயின்ட், சரிங்களா? அவரோட ஞாபகார்த்தமா இந்த குதும்பினாரை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. யாரு அப்படின்னா குத்புதீன் எய்பக் வந்து ஆரம்பிக்கிறார், சரிங்களா? இந்த குத்புதீன் எய்பக் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லாக் பக்ஷ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க குத்புதீன் எய்பக். ஏன் லாக் பக்ஷ் அப்படின்னு சொல்றாங்கன்னா நிறைய லட்சமா வாரி கொடுப்பாரு. யாரு கேட்டாலுமே லட்சங்களை வாரி இருப்பாரு. சரி, லாக்ஸ் கணக்காக கொடுப்பாரு. நிறைய கொடை, நிறைய தானங்கள் பண்ணிடுவாரு. அதனால அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா லாக் பக்ஷ் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அதற்கு பிறகு 1210 வந்து போலோ ஹார்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை மேலே ஏறிட்டே வந்து ஹாக்கி மாதிரி விளையாடுவாங்க, சரிங்களா? சௌஹான் அப்படின்வாங்க, ஜௌஹான். அந்த ரேஸ்ல வந்து அந்த விளையாட்டில் ஈடுபட்டு இருக்கும்போது என்ன ஆகுறாரு அப்படின்னா குத்புதீன் எய்பக் வந்து இறந்துடுறாரு, சரிங்களா? அப்போ வந்து 1206ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கை 1210 வந்து முடிவடையுது. இது மூலமானா போலோ ஹார்ஸ் ரேஸ் மூலமா அவர் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவரோட பையன் ஆரம் ஷா, அவரோட சன் என்ன பண்றாருன்னா சக்சஸர் ஆகுறாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வராரு, ஆரம் ஷா அப்படிங்கிறவர், சரிங்களா? குத்புதீன் எய்பக்னால கட்டப்பட்டதான் குவாத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மசூதி, ஒரு மாஸ்க், சரிங்களா? டெல்லியில இருக்கு. இந்தியாவோட ஓல்டஸ்ட் மாஸ்க் அப்படிம்பாங்க, ரொம்ப பழமையான மசூதி. அது யாரால கட்டப்பட்டது அப்படின்னா குத்புதீன் எய்பக்னால. என்ன பேர்னா குவாத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த மாஸ்க், சரிங்களா? சரி, ஸோ இதுதான் குத்புதீன் எய்பக். இதுக்கப்புறமேட்டு அவரோட சன் வந்து ஆரம் ஷா வந்து சக்சஸர் ஆயிருப்பாரு. ஆரம் ஷா என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஒரு பலம் பொருந்தியவராக இருக்க மாட்டார், ரொம்ப வீக்கான சக்சஸர் தான், சரிங்களா? அப்போ அதுக்கப்புறமேட்டு யார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சுல்தானா அவர் ஏற்றுக்க மாட்டாங்க, நோபல்ஸ்லாம், சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு இல்துமிஷ் ஒருத்தர் இருப்பார். இல்துமிஷ் யார் அப்படின்னா சன் இன் லா அப்படின்னு வச்சுக்கலாமே, அவரோட மருமகன். யாரோட? குத்புதீன் எய்பக்கோட மருமகன், சரிங்களா? அது இல்லாமல் அவரோட அடிமை, ராணுவ அடிமையில அவர் வந்து ஒரு கவர்னராக வச்சிருந்திருப்பாரு, சரிங்களா? சன் இன் லா பிளஸ் லேவு. அவர் ஒரு இல்பாரி ட்ரைப் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்பாரி மலைபால் வம்சத்தை சேர்ந்தவர். யார் அப்படின்னா இல்துமிஷ் அப்படிங்கிறவர். இஸ் இல்பாரி ட்ரைப், சரிங்களா? அப்போ ஆரம் ஷா ரொம்ப வீக்கா இருப்பாரு. ஆரம் ஷாவை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டு யார் வந்துடுறான் அந்த இடத்துக்கு அப்படின்னா இல்துமிஷ் வந்து வந்துடுறாரு, சரிங்களா? இல்துமிஷ் வந்தோடனே என்ன விஷயம் பண்றாருன்னா கேபிட்டல் எங்க இருக்கு, லாகூர்ல இருக்கு இல்லையா? அப்போ அந்த லாகூர்ல இருக்கிற கேபிட்டலை தூக்கிட்டு வந்து எங்க வைக்கிறாரு அப்படின்னா டெல்லியில வச்சிடறாரு, சரிங்களா? இப்போ கேபிட்டல் ஷிஃப்ட் நடக்குது. ஸோ ஹி இஸ் சேஞ்சிங் தி
கேபிட்டல் ஃப்ரம் லாகூர் டு டெல்லி. சரிங்களா, இல்துமிஷ் பண்ணிடுறாரு. பிறகு வந்து இவர் ஒரு ரெக்கக்னிஷன் வாங்குறாரு. அப்பாசிட் சொன்ன இல்லையா, அப்பாசிட் கேலிஃப் இல்லையா, இஸ்லாமிக் இன்சார்ஜ். இந்த அப்பாசிட் வந்து என்ன பண்றாருன்னா ரெக்கக்னிஷன் வாங்குறாரு, இவருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமேட்டு கழகம் யால்டஸ் அப்படின்ட்டு ஒரு கவர்னர் இருப்பாரு. சரிங்களா, இந்த யால்டஸ் அப்படிங்கிற கவர்னர் வந்து ரொம்ப கழகம் ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு கவர்னராக இருப்பாரு. நான் தான் வந்து அடுத்த சக்சஸர், நான் தான் அரசன் அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்க, இந்த யால்டஸ் சொல்லுவாரு. ஸோ 1215 வந்து இந்த யால்டஸை வந்து டிஃபீட் பண்ணிடுவார். யார் அப்படின்னா இல்துமிஷ் அப்படிங்கிறவங்க டிஃபீட் பண்ணிடுவார். அதற்கு பிறகு குத்புதீன் ஐபக் கட்டி வச்சார் இல்லையா, பாதியில கட்ட ஆரம்பிச்சார் இல்லையா இது குதுப்பினார, அந்த குதுப்பினாரை வந்து கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சிருப்பாரு. யாருன்னா இல்துமிஷ். ஆரம்பிச்சவரு குத்புதீன் ஐபக், அதை முழுமையா கட்டி முடிச்சவர் யாரு அப்படின்னா இல்துமிஷ். இதை குதுப்பினார். சரிங்களா, அதற்கு பிறகு நாசிருதீன் கௌபாச்சா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. நாசிருதீன் கௌபாச்சா வந்து 1217 வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் தரக்கூடிய ஒரு கவர்னர்ஸ். சரிங்களா, நான் தான் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க டிஃபீட் பண்ணுவாரு. அதற்கு பிறகு முல்டான் உச் அப்படிங்கிற அந்த 2 இடத்த வந்து கேப்சர் பண்றாரு. யாரு அப்படின்னா இல்துமிஷ். சரிங்களா, அதற்கு பிறகு இந்த மாதிரி டெல்லி சுல்தான் இவர்களோட காலகட்டத்தில் மங்கோலியர்களோட பிரச்சனை தொல்லை வந்து அடிக்கடி இருக்கும். சரிங்களா, மங்கோலியர்கள் தெரியும் இல்லைங்களா, செங்கிஸ்கானோட அந்த வம்சாவளிகள் மங்கோலியர்கள் கிட்டத்தட்ட ஆசியாவின் முக்கால்வாசி பகுதியை வந்து அவங்க கைப்பற்றிருப்பாங்க. இந்த பக்கம் ஐரோப்பா முதல் கொண்டு நம்ம கொரியா முதல் வரை ரஷ்யா வரை அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ இந்த டெல்லி சுல்தான் இவர்களோட காலத்தில் அவங்களோட தொந்தரவு வந்து அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி கிராஸ் ஆகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அப்படி யார் அப்படின்னா குவாரிஸ்மி ஜாஸ் ஜலாலுதீன் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு இங்க மங்கோலியர்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்திருப்பாரு. யார்கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்திருப்பாருன்னா இல்துமிஷ்ட அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்திருப்பாரு. அடைக்கலம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். மங்கோலியர்கள் வந்துருவாங்க, சுத்தமா டெல்லியை வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க, ஃபுல்லா பிளண்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயந்து இல்துமிஷ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்க மாட்டேன், ஷெல்டர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. யாருக்கு அப்படின்னா குவாரிஸ்மி ஷா ஜலாலுதீன். சரிங்களா, அதற்கு பிறகு காப்ஸ் ஆஃப் 40 இதோட ரிஃபார்மேஷன் பார்க்கலாம். காப்ஸ் ஆஃப் 40 சொல்லக்கூடிய 40 இன்மர் குழு, ஒரு நோபல்ஸ் வச்சுக்கோங்களேன். காப்ஸ் ஆஃப் 40 அப்படிங்கிற ஒரு குழு வந்து உருவாக்குறாரு. என்னன்னா ஒரு சில முக்கியமான அரசு முடிவுகள் ஆகட்டும், சில டிசிஷன் மேக்கிங், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஒரு ரிஃபார்மேஷன் கொண்டு வருது, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் விஷயத்துக்காக வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பக்கத்துல 40 இன்மர் குழுவை வச்சுட்டு காப்ஸ் ஆஃப் 40 அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கி அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட அவங்க வந்து கிங்குக்கு ஈக்குவலாக கொண்டு வராரு. யாரு அப்படின்னா இல்துமிஷ் கொண்டு வராரு. அதற்கப்புறமேட்டு அரபிக் காயின் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரபிய நாணய முறை, அரபிக் காயின் சிஸ்டத்தை முதல் முறையாக யார் இன்ட்ரடியூஸ் பண்றா அப்படின்னா இல்துமிஷ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எங்க அப்படின்னா டெல்லி சுல்தானேட். சரிங்களா, அரபிக் காயின் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பிறகு வந்துட்டு இக்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ லேண்ட் சிஸ்டம் அப்படின்னு. சரிங்களா, இக்தாஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒருத்தர் ஒரு மிலிட்டரி குரூப் இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பணம் சம்பளமா பணம் கொடுக்கறது கிடையாது, இக்தாஸ் கொடுத்துருவாரு. இந்த நிலங்களை பிரிச்சு கொடுத்துருவாரு. இந்த நிலங்களை வந்து நீ ஆட்சி பண்ணிக்கோ, இந்த நிலங்களை வந்து நீ வந்து ஆட்சி பண்ணி அதுல வர வரியை வந்து உன் படையை வந்து நீ வந்து உருவாக்க வச்சுக்கோ, எனக்கு தேவைப்படும் போது அந்த படையை நீ கொடுத்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொடுக்காம இக்தாக்களா நிலங்களா வந்து பிரிச்சு கொடுத்துருவாரு. சரிங்களா, அப்ப அந்த நிலங்களை வச்சிருக்கவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இக்தாதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, யார் இதை பண்ணுவோம் அப்படின்னா இல்துமிஷ். சரிங்களா, அதற்கு பிறகு பண்டகன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பார். பண்டகன் சிஸ்டம் அப்படின்னா என்ன, ஸ்லேவ்ஸ் அடிமைகள் அர்த்தம், மிலிட்டரி ஸ்லேவ்ஸ், அதாவது போருக்காக தயாரிக்கப்பட்ட வச்சிருக்கக்கூடிய அடிமைகள். சரிங்களா, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அதில் கலிஷி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பண்டகன் சொல்ற மிலிட்டரி ஸ்லேவ்ஸ் வந்து வச்சிருப்பாரு. சரிங்களா, அதுல வந்துட்டு நிறைய பண்டகன் இருக்கும். புரித் பண்டகன், சம்சி பண்டகன் அப்படின்ட்டு. அப்ப அந்த சம்சி பண்டகன் யாரோட பண்டகன் அப்படின்னா இல்துமிஷோட பண்டகன். இல்துமிஷோட பண்டகன் என்ன அப்படின்னா சம்சி. இவர் பேரே சாம்சுதீன் இல்துமிஷ் தானே. சம்சி பண்டகன் வந்து இல்துமிஷோட பண்டகன். இதுல ஸ்லேவ்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்லேவுக்கு ஹெட் ஸ்லேவ் ஒருத்தர் இருப்பார், தலைமை அடிமை அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க யாரு அப்படின்னா நிஷாபா. நிஷாபா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா தலைமை அடிமை. ஸ்லேவ் வந்து ஹெட் ஸ்லேவ்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமேட்டு இவர் பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு. யாரு அப்படின்னா மின்னஸ் சிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இல்துமிஷ் வந்துட்டு சுல்தான் கர்கி அப்படின்ட்டு டாம் கட்டுறாரு, கல்லறை கட்டுறாரு. சரிங்களா, யாரு இல்துமிஷ். அதனால அவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் டாம் பில்டிங், அவரோட கல்லறையை அவரே கட்டிக்கிறாரு. சரிங்களா, சுல்தான் கர்கி அப்படிங்கிற கல்லறையை எங்க இருக்குன்னா
டெல்லி பக்கத்தில் இருக்கு சரிங்களா. அந்த கல்லறை அவரே ஏற்படுத்திக்கிட்டாரு சரிங்களா. அதனால அவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் டாம் பில்டிங் அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா இல்துமிஷ் சொல்லுவாங்க சரிங்களா. அதற்கு பிறகு இல்துமிஷுக்கு அப்புறமேட்டு யார் வரா அப்படின்னா ரஷ்யா சுல்தானா அப்படிங்கிற ஒரு பெண் வராங்க சரிங்களா. ரஷ்யா சுல்தானா யார் அப்படின்னா இல்துமிஷோட மகள் சரிங்களா. எந்த ஆண்டுனா 1236 36 இல்துமிஷ் வந்து முடிஞ்சிருக்கும். 36 40 வரை இந்த 4 ஆண்டுகள் காலகட்டத்தை வந்து யார் வரா அப்படின்னா ரஷ்யா சுல்தானா அப்படிங்கிறவங்க வராங்க சரிங்களா. இப்போ ரஷ்யா சுல்தானா வந்துடுறாங்க. அவங்க வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றோடனே இல்துமிஷ் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த காப்ஸ் ஆஃப் 40 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 40 குழு. ஸோ இவங்களுக்கு வந்து பிரச்சனை வருது. ஏன்னா இந்த ரஷ்யா சுல்தானா தான் தில்லி சுல்தானோட முதல் மற்றும் கடைசி ஒரு பெண் அரசர், பெண் சுல்தான், விமன் சுல்தான் சரிங்களா. யார் அப்படின்னா இவங்கெல்லாம் மென் சுல்தானா. ஃபர்ஸ்ட் விமன் சுல்தானா வந்து யார் அப்படின்னா ரஷ்யா சுல்தானா தான். அப்போ ஒரு பெண் வந்து அந்த பொறுப்புக்கு போக முடியுமா, போகக்கூடாது, எப்படி வந்து ஒரு பெண் வந்து இந்த விஷயத்துக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு யார் எதிர்க்கிறா அப்படின்னா இந்த காப்ஸ் ஆஃப் 40 வந்து அதை வந்து அப்போஸ் பண்றாங்க ரஷ்யா சுல்தானாவை. இருந்தாலுமே அவங்க தாக்கு பிடிச்சிட்டு ரஷ்யா சுல்தானா இருக்காங்க. யாரோட ஒரு ஹெல்ப் மூலமா அப்படின்னா ஜலாலுதீன் யாகுத் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் சரிங்களா. ஜலாலுதீன் யாகுத் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அமீர யக்கூர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துட்றாங்க. அங்க இருக்க குதிரை படைகளுக்கு தளபதியா யார் நியமிச்சிடறாங்க, ஜலாலுதீன் யாகுத் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தியோப்பியாக்காரரை வந்து நியமிச்சிடறாங்க. யாருன்னா ரஷ்யா சுல்தானா. அப்புறம் 40 அந்த காப்ஸ் ஆஃப் 40 வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது, நிறைய கடுப்பாகிறாங்க. இவங்க வந்து இப்படி இவங்க இஷ்டத்துக்கவங்க இவங்க வந்து யார் வேணாலும் நியமிச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய என்ன சொல்ற கிரிட்டிசிசம் ரஷ்யா சுல்தானா மாதிரி நடக்குது. பக்கத்தில் இருக்கிற கவர்னர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூண்டி விடுறாங்க. சரி நீ போய் ரஷ்யா சுல்தானாவே அட்டாக் பண்ணு அப்படின்ட்டு பக்கத்தில் ரிவோல்ட் பண்ண கவர்னர் எல்லாமே இன்டியூஸ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி விடுறாங்க, ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. அப்படி ட்ரிகர் பண்ண ஒரு கவர்னர் தான் அல்டூனியா சொல்லக்கூடிய சவுத் பஞ்சாபோட கவர்னர் சரிங்களா. இந்த அல்டூனியா என்ன பண்றாங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் ரஷ்யா சுல்தானுக்கு அகெயின்ஸ்டா நிறைய ரிவோல்ட், நிறைய கலவரங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியா ரஷ்யா சுல்தானா வந்து பாரம் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரால கொல்லப்படப்படுறாங்க சரிங்களா. அதோட ரஷ்யா சுல்தானா இறந்துடுறாங்க. இப்போ மொராக்கன் டிராவலர் இருப்பார் இபான் பத்தூத்தா, கேள்விப்பட்டிருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த மொராக்கன் டிராவலர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரஷ்யா ரோட் ஆன் ஹார்ஸ் பேக் as men ride armed with bow and arrow அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தான் எப்படி வந்து குதிரை மீது ஏறி தன்னுடைய வில்லையும் அம்பையும் வைத்து போர் புரிவானோ அதே போல ரஷ்யா சுல்தானா இருந்தாங்க. ஒரு குதிரையின் மேல் ஏறி வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு ஒரு போகக்கூடிய ஒரு ஆளாத ஒரு பெண்மணியாக தான் ரஷ்யா சுல்தானா இருந்தாங்க அப்படின்ட்டு யாரை சொல்றா அப்படின்னா மொராக்கன் டிராவலர் இபான் பத்தூத்தா அப்படிங்கிறவர் சொல்றாரு சரிங்களா. இதோட ரஷ்யா சுல்தானா முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு ஒரு 16 ஆண்டு காலம் வந்து பெரிதளவில் ஒரு நிலையான ஒரு அரசாங்கம் இருந்திருக்காது. நிறைய அரசர்கள் மாறி மாறி போய் வந்திருப்பாங்க. அதற்கு பிறகு யார் வரா அப்படின்னா முக்கியமான ஒரு நபர் தில்லி சுல்தான் இருக்கிறது இந்த மம்லூக் டைனாஸ்டியில இம்பார்ட்டன்டான பர்சன். ஹூ இஸ் தட் அப்படின்னா தட் இஸ் பால்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 1666 இருந்து 87 வரைக்கும் சரிங்களா 21 இயர்ஸ் வந்து ரூல் பண்றாரு. இந்த பால்பன் யாரு அப்படின்னா இவர் ஒரு இல்பாரி ட்ரைப் தான் சரிங்களா. இவர் ஒரு இல்பாரி ட்ரைப் தான். இங்க இந்த சுல்தான் இருக்காங்க இல்லையா, அந்த சுல்தானுக்கு தன்னோட மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு சரிங்களா. மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஃபாதர் இன் லாவா இருந்திருப்பாரு. ஃபாதர் இன் லாவா இருந்துட்டு என்ன மாதிரி இருப்பாரு, சுல்தானா மாதிரி இருப்பாரு. ரொம்ப ஒரு வயசான ஆள் தான் சரிங்களா. இப்போ பால்பன் என்ன பண்றாரு அப்படின்னா கவனிக்கிறாரு. இல்துமிஷ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த காப்ஸ் ஆஃப் 40 ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. யாருக்கு, ரஷ்யா சுல்தானாவுக்கு. அவங்க வந்து தன்னை கிங்கா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து அவங்க இன்வால்வ் பண்றாங்க. பொலிட்டிக்கலி அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அப்போ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பால்பன் என்ன பண்றாருன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ராக்டிசஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்போ அந்த அபாலிஷ் பண்ணணும், காப்ஸ் ஆஃப் 40 இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்றாரு, முதல்ல ஷேடோ ஆஃப் காட். அரசர் அப்படிங்கிறது வந்து கிங் இஸ் ஷேடோ ஆஃப் காட் அப்படிங்கிறாரு. அரசன் அப்படிங்கிறது கடவுளோட நிழல் மாதிரி, அவனுக்கு நீங்க வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா ஷேடோ ஆஃப் காட் ஜின் ஐ இலாபி அப்படிங்கிறாங்க. ஜின் ஐ இபி அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. யாரு அப்படின்னா பால்பன். பிறகு வந்து டிவைன் கிரேஸ் தியரி அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு. நிபாபத் ஐ குதை அப்படிங்கிறது அர்த்தம். பிறகு பைப்போ சிஸ்டம் அப்படின்னா கிஸ்ஸிங் ஆஃப் கிங்ஸ் ஃபீட், அரசனோட காலை தொட்டு முத்தம் கொடுக்கணும், முத்தம் கொடுத்தாதான் இந்த காப்ஸ் ஆஃப் 40 இருக்க முடியும் உன்னால அப்படிங்கிற மாதிரி புரியான சில விஷயங்கள்லாம் கொண்டு வராரு. யாரு அப்படின்னா பால்பன். அப்போ அந்த செயல் பண்ணிட்டு யாராவது இருக்க முடியுமா, இருக்க முடியாது இல்லையா. நிறைய பேர் எதிர்க்கிறாங்க அந்த விஷயத்த சரிங்களா. என்ன இப்பெல்லாம் இருக்கக்கூடாது, இவர் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு காப்ஸ் ஆஃப் 40 வந்து எதிர்க்கிறாங்க. நிறைய கவர்னர்ஸும் வந்து அப்போஸ் பண்றாங்க. அதில் அப்போஸ் பண்ண கவர்னர் யாருன்னா துக்ரில் கான் அப்படின்னு பெங்காலோட அரசர் ரொம்ப ரிவால்ட் பண்றாரு அகெயின்ஸ்டா, பால்பனுக்கு அகெயின்ஸ்டா.
பால்பன் பார்க்கறாரு, ஸ்ட்ரெயிட்டா பெங்காலி கிளம்பி போயிடுறாரு. இவர் வரா அப்படிங்கிற செய்தி கேட்டோன்னு துக்ரில் கான் ஓடிடுறாரு. ஓடினாலுமே அவர் கிளம்பி பிடிச்சிட்டு வந்து அவரை கொன்று அவரோட அகைன் வந்து டெல்லிக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்து வந்ததுக்கு அப்புறமேட்டு காட்டுறாரு இந்த மாதிரி. அது வந்து அந்த காப்ஸ் ஆஃப் பார்ட்டிங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. சரி இனிமேட்டு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப ஒரு குரூயலான கிங்கா இருக்காரு இல்லையா. அவர் வந்து அதுக்கப்புறமேட்டு காப்ஸ் ஆஃப் பார்ட்டி அபாலிஷ் ஆகிட்டு இவர் வந்து கம்ப்ளீட்டான பொறுப்பு யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா கிங் கிட்ட போயிடுச்சு. கிங் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, கிங் இஸ் த அல்டிமேட் பவர், சூப்பர் பவர் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துருச்சு. யாருக்கப்புறம் துக்ரில் கான் வந்து கொன்னதுக்கு அப்புறமேட்டு. சரிங்களா. அதற்கு பிறகு என்ன பண்றாருன்னா திவானி அரைஸ் அப்படின்ட்டு ஒரு மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்றாரு. சரிங்களா. காப்ஸ் ஆஃப் பார்ட்டி அபாலிஷ் ஆயிடுச்சுல. ஸோ அவருக்காக மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்றாரு. போஜப்பூர், பத்தியாலி, கம்பிள், ஜலாலி அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து நிறைய மிலிட்ரி போஸ்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாரு. நவ்ரோஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க, நவ்ரோஸ் பண்டிகை அப்படின்வாங்க. நவ்ரோஸ் ஃபெஸ்டிவலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. யாரு அப்படின்னா பால்பன். பிறகு இந்த ஃபெஸ்டிவலை வந்து யாரு அவுரங்கசீப் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த நவ்ரோஸ் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை. அதுக்கப்புறமேட்டு அமீர் குஷ்ரு சொல்லுவாங்க. சரிங்களா. அமீர் குஷ்ரு ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அமீர் குஷ்ரு பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த அமீர் குஷ்ரு வந்து யார் பேட்டர்னைஸ் பண்றான் அப்படின்னா பால்பன் வந்து பேட்டர்னைஸ் பண்றாரு. அப்போ வந்துட்டு இல்துமிஷ் யார் பேட்டர்னைஸ் பண்ணாரு அப்படின்னா மின்னசர் சிராஜ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதற்கு பிறகு பால்பன் யார் பேட்டர்னைஸ் பண்றா அப்படின்னா அமீர் குஷ்ரு அப்படிங்கிறவர் பார்த்துருப்போம். சரிங்களா. அப்புறம் அமீர் குஷ்ரு பேட்டர்னைஸ் பண்றாரு. அப்புறம் துக்ரில் கானை இது பண்ணிட்டு அந்த இடத்துல யார் புக்ரா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட பையனை வந்து பெங்காலோட கவர்னரா அப்பாயிண்ட் பண்றாரு. சரிங்களா. பால்பன் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பியும் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் மங்கோலியர்களோட அகைன் வந்துட்டு டெல்லி சைட்ல வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய ரிவோல்ட் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஹலோ கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கோலோட வைசிராய் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணப்படுது. சரிங்களா. என்னன்னா இந்த மாதிரி எந்த ஒரு யாருமே நீ கொல்லக்கூடாது, என்னோட ராஜ்யத்துல எந்த ஒரு ரிவோல்ட்டும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாரு. யாருன்னா ஹலோ கான் கூட. அப்படி இருந்துமே என்ன ஆகுது அப்படின்னா தன்னோட பையனான என்ன முகமது கான் அப்படின்னு தன்னோட நெருக்கமான பையனை வந்து ஹலோ கான் வந்து கொண்டுறாங்க. யாரை கொண்டுறாங்க அப்படின்னா முகமது கான் was killed by ஹலோ கான். யார் அப்படின்னா மங்கோல் வைசிராய். சரிங்களா. மங்கோல் வைசிராய் என்ன பண்றாரு அப்படின்னா தன் பால்பனோட நெருக்கமான பையன் முகமது கானை வந்து கொண்டுறாரு. கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பால்பன் வந்து அந்த துயரத்திலே வந்துட்டு என்ன பண்றாருன்னா 1287 வந்து இறந்து போயிடுறாரு பால்பன். சரிங்களா. அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறமேட்டு ஸ்டான்லி லேண்ட்போல் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா பால்பன் the British historian அவரு பால்பன் was a slave, hunter man, water carrier, general statesman, nobleman of the kingdom and sultan அப்படிங்கிறாரு. அவர் வந்து முதல்ல வந்து ஒரு அடிமையா இருந்தாரு. அப்புறம் ஒரு வேட்டைக்காரராக மாறினாரு. அதற்கு பிறகு தண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய போர்களில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ்மேன் ஆனாரு. அப்புறம் நோபல்மேன் ஆனாரு. கடைசியாக என்ன ஆனாரு கிங் சுல்தானா வந்து முன்னேறி இருக்காரு. அப்படி படிப்படியாக முன்னேறின ஒருத்தர் தான் அப்படின்ட்டு யார் சொல்றா அப்படின்னா ஸ்டான்லி லேண்ட்போல் சொல்றாரு. அப்படி படிப்படியாக முன்னேறினதுனால தான் அவருக்கு வந்து எல்லா நுணுக்கங்களுமே தெரிஞ்சிருக்கும் பால்பனுக்கு. சரிங்களா. எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு இது அந்த காப்ஸ் ஆஃப் பார்ட்டி அபாலிஷ் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு அங்கேருந்து வந்துருப்பார் இல்லையா. அவரும் காப்ஸ் ஆஃப் பார்ட்டிக்குள்ள இருந்த ஒரு ஆளாக தான் இருந்திருப்பாரு. சரிங்களா. இப்படி வந்ததுனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவருக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கிங்டம்குள்ள இருக்க அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் தூக்குறதுக்கு. சரிங்களா. இப்போ பால்பனோட என்ன முடியுது அப்படின்னா இந்த மம்லூக் டைனாஸ்டி வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா. மம்லூக் டைனாஸ்டி நம்ம பார்த்த முதல் கிங் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். அவர் தான் ஃபவுண்டர். டெல்லி சுல்தானேட்டுக்கும் அவர் தான் ஃபவுண்டர். மம்லூக் டைனாஸ்டிக்கும் அவர் தான் ஃபவுண்டர். அது அவருக்கு பிறகு யார் வரா அப்படின்னா இல்துமிஷ் வராரு. சரிங்களா. இல்துமிஷ் அப்படிங்கிறவர் ஒரு இல்பாரி ட்ரைபை சேர்ந்தவர். சரிங்களா. அவரும் நிறைய ரிஃபார்மேஷன் பண்றாரு. காப்ஸ் ஆஃப் பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அரபிக் கைன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இக்தாஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பண்டகன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரது பெண் வந்து ரஷ்யா சுல்தானா டாக்டர் ஆஃப் இல்துமிஷ் வராங்க. அவங்க வந்துட்டு அவங்க சரி நிறைய நாள் ஆட்சி புரியல அப்படின்னாலும் ஷீ இஸ் அ பிரேவ் விமன் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்கன்னா மொராக்கன் டிராவலர் நிபான் பத்தூத்தா சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு யார் வரா அப்படின்னா பால்பன் வராரு. பால்பன் வந்து இந்த காப்ஸ் ஆஃப் பார்ட்டி அபாலிஷ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராது. பைப்போஸ் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றாரு துக்ரில் கான் ரிவோல்ட் கவர்னரை கொண்டுறாரு. அந்த இடத்துல வந்து அவரோட பையன் புக்ரா கானை அப்பாயிண்ட் பண்றாரு. அப்புறம் முகமது கான் வந்து யார் கொண்டுறாருன்னா ஹலுகா கான் அப்படிங்கிற மங்கோல் வைசிராய் கொண்டுறாங்க. அதுல இருந்து மனம் உடைஞ்ச பால்பன் வந்து 87 வந்து இறந்துறாரு. இறந்த பால்பன் வந்து ஸ்டான்லி லேண்ட்போல் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு அடிமையிலேருந்து ஆரம்பிச்சு சுல்தானுக்கு முன்னேறினவர் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணி முடிக்கிறாங்க. இதோட வந்து மம்லூக் டைனாஸ்டி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னா இதுக்கு அடுத்த டைனாஸ்டியான கில்ஜி டைனாஸ்டி பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.